இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு திட்டக்குழு செயல் துணைத் தலைவர். இவன் திட்டம் போட்ட விளங்குமா நாடு? இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் சொல்றாப்புல தமிழ்நாடு இத்தனை லட்சம் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட் சார். அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு சார்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. ஆத்தாடி ஆத்தா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது. அரசுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல அப்படின்றாப்ல. அதான் வர்கீஸ். சரி, அரசுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அரசு எவ்வளவு கடன் வாங்கினா என்னன்னு கேக்குற இதே பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் 2018 இவருடைய திருவாயம் மலர்ந்திருக்காப்ல. ஏன்னா அப்ப அதிமுக அரசு. சரி, அப்ப நீங்க பரம்பரை எல்லாம் கடன் வாங்கிட்டு போலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது. நீதான்டா அந்த குரங்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உள்நாட்டில் உற்பத்தியினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டது ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒரு 23 விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க. இன்னும் 2 விழுக்காடு அளவுக்கு தான் உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு தான் அதில் இடம் இருக்குது. சார் 2018 என்ன பேசினாரு, 2025 என்ன பேசினாரு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தாலே அது வேற வாயி, இது நார வாயி அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தாலே சார் எவ்வளவு பெரிய பொருளாதார புடுங்கின்னு தெரியும். இது மக்களுக்கான ஆட்சி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கான கொள்ளையடிக்கப்படும் ஆட்சி. அவன் மனுஷனே கிடையாது. அவன் மேல லாரி ஏத்தி கொண்டு வந்து எது அதுக்கு என்னப்பா ஆட்சியில பிடிக்காத விஷயமா என்ன பாக்குறீங்க? எல்லாமே பிடிக்கல. ரைட் விடு. ஏதாச்சும் 1-2 பிடிக்கும். இந்த நிர்வாகம் சரியில்லை, அந்த நிர்வாகம் சரியில்லை. எல்லா நிர்வாகமும் சரியில்லைங்கிறது என் கருத்து. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன்லாம் தமிழ்நாடு அரசு ஈசிஆர்ல நல்ல வீடு கொடுத்துருக்கு. அந்த வீட்டில் நல்ல சொகுசா வாழ்ந்தமா, நல்லா 3 வேளையும் திட்டக்குழு துணைத் தலைவர்கள் பொறுப்பு கொடுத்து நல்ல சம்பளத்தை போடுறாங்க. அந்த சம்பளத்தை போட்டு நல்ல சோத்தை போட்டு 3 வேளையும் தின்னுட்டு தின்ன சோறு செரிக்காம கொழுப்பை குறைக்க நல்ல 25,000 ரூபாய் ஷூ பொருளாதார புடுங்கி 25,000 ஷூவை போட்டு வாக்கிங் போனோமா. ஏற்கனவே உனக்கு வீட்டுக்குள்ள மரியாதை கெட்டு போச்சு, அதை இப்ப வெளியிலயும் கெடுத்துக்கணுமா? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஆனா அந்த மனுஷன் பேசுற கடன் வாங்கினா என்ன உங்களுக்கு, உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி இந்த அரசு அதிகாரிகள்ல ரொம்ப டெரர் பீஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த டெரர் பீசஸ் மாதிரி இவருடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. உண்மையிலேயே 2025 மோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவாய்டபிள் ஒரு ஃபேஸாக உங்களுடைய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்ட் கோஸ் டு டாக்டர் ஜெயரஞ்சன். இதை நான் சொல்லலை, ட்விட்டரில் நீங்கள் எந்த பதிவு எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இடும்பானம் கார்த்திக் கூட இப்போ ஒரு ட்ரோல் பண்ணியிருக்காரு. 2026 இந்த ஆண்டில் என்ன ரெசல்யூஷன் எடுத்த மீ ரெசல்யூஷனா, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வர செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அதுவும் 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறாரு. 2வது முறையா மினிஸ்டரா இருக்காரு. யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேர்ல்டு. அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு
விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு? ஆனால் திடீர்னு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல, அதனால அந்த பதவியை இப்ப தூக்கி இருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அதான் வர்க்கீஸ். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்லாட்சியை தந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்லாட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அரசியல்வாதியை கூட நம்பிடலாம், ஆனா அங்க கூட இருக்கவங்க நம்பவே கூடாது. நீ ஒருத்தம் போதுண்டா. என்னடா அது? என்ன எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யாரும் முறைக்கிறா? கோடானு கோடி திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளின் உயிர் துடிப்பு, தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காலம் எடுத்துக்க கருத்து பேசிட்டு இருந்த கடுப்பாயிருவாமா, போய் யானை குள்பாடு கூட்டி போய. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவிற்காக வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள், அவருடைய உழைப்பு, அவருடைய எளிமை, அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் வேண்டும் வேண்டும். காரணம் அவர் பெரியாரின் கொள்கை வாரிசு. மனுஷனா மானரசம் வேணும், அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் வேண்டும் வேண்டும். அதனால இந்த கொள்கை வாரிசு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுல மகிழ்ச்சி. இப்ப எவன்டா எச்சக்காரி துப்புனது? அட நீ இல்லப்பா, ஓ வாய்நாத்த எனக்கு தெரியாதா? தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்லாட்சியை தந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்லாட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த நயவஞ்சக சதி அப்படிங்கிறது முறிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் சக்தி வாய்ந்த சதியாக வலை பின்னலாக பின்னப்படும். சாவு சாவும்ல செத்த பையல, நீ நலமா இருந்தா ஒழுங்கா எனக்கு நீ சாவும்ல செத்த பையல. அதுல ஊடகங்கள், அப்புறம் குறிப்பா பார்ப்பனிய ஊடகங்கள், ஆரிய ஊடகங்கள், இந்த சக்திகள் இதெல்லாம் சேர்ந்து நீங்க அவருடைய சாதனைகளை மறைத்து கருத்துருவாக்கத்தை உருவாக்கி ஒரு நல்லாட்சி தொடர்படாதபடிக்கு தமிழ்நாட்டை எல்லா காலத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதனால என்ன நட்டம்? திமுகவுக்கு நட்டமானா ஒருபோதும் இல்லை, அது தமிழ்நாட்டிற்கு தான் நட்டத்துல போய் முடிஞ்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், நிறைய உதாரணம் சொல்றேன். ஒன்னு சொல்றேன், நீங்க இப்ப போய் மதுரவாயில் பறக்கும் சாலையை பாத்தீங்கன்னாலும் வயிறு எரியும். ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. அப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு நல்லாட்சி அமைந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போய் நிப்பாட்டும். ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அது தப்பு தப்பா சொல்றேன். ஏதாவது ஒரு விஷம கருத்தை அல்லது ஏதாயினும் ஒரு வதந்திய திட்டமிட்ட சதியை செய்து எல்லா விதமான சதி சக்திகளும் ஒன்று சேர்ந்து திமுகவை எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர விட்டுறக்கூடாது அப்படிங்கறத உறுதியா இருப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போகும். திருப்பி திமுக ஆட்சிக்கு வரும், திருப்பி எடுத்துட்டு மேல கொண்டு போய் விடுவாங்க, திருப்பி பின்னாடி கொண்டு போய் எடுத்து விட்டுருவாங்க. இப்ப நீங்க மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மைனஸ்ல இருந்துச்சு. இன்றைக்கு அதை 11.19 விழுக்காடாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்படின்னு சொன்னா இது மாயத்தாலோ மந்திரத்தாலோ நடைபெற்றதல்ல, இது முழுக்க முழுக்க அவருடைய அயராத உழைப்பினால் சாத்தியப்பட்டது. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. எம்பிட்டு போய் லேசா புழுங்கினாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. விளையாட்டுத்துறையில துணை முதலமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு, பள்ளிக்கல்வித்துறையில நம்முடைய அமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை, நிறைய அவ்வளவு பேசலாம். சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன். அமுகு டுமுகு அமால் டுமால்.